Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தில தான் ஒரு ரெசிபி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இன்னைக்கு நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வெறும் சப்பாத்தி நம்ம செஞ்சு தரதை விட இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாங்க. இன்னைக்கு நான் நார்மலா வந்து செஞ்சிருக்கேன். எந்த ஒரு ஸ்பைசஸ் எதுவுமே அதிகமா ஆட் பண்ணாம ரொம்ப சிம்பிள் மெத்தடா நான் வந்து செஞ்சிருக்கேங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஈஸியான வெஜ் கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, கொத்து சப்பாத்தி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வேணும். சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் 3 சப்பாத்தி வந்து எடுத்துருக்குறேங்க. 3 சப்பாத்தி வந்து இப்போ நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும், சீக்கிரமாகவும் சாப்பிட்ருவாங்க. இப்போ அதனால் நான் சின்ன பீசஸாக வந்து இருக்கிற எல்லா சப்பாத்தியும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சப்பாத்தி போட்டும் வந்து இந்த கொத்து சப்பாத்தி ரெடி பண்ணலாம். இல்லைன்னா மார்னிங் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா அதை மதியம் கூட இந்த கொத்து சப்பாத்தி வந்து நீங்கள் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க இதை ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ பாருங்க, சப்பாத்தி எல்லாத்தையும் நான் பிரிச்சு போட்டுறேன். இப்போ சப்பாத்தி வந்து ரெடியா இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த கடாயில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகும் போட்டுட்டேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் போடும்போது நல்லா மணமாக இருக்குங்க, அதனால ஜீரகம். ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் போட்டுட்டு நம்ம இது நல்லா பிரட்டி விட்டுட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். இப்போ இது கூட நான் ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம வதக்கி விடலாம். இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி பழம் அளவுக்கு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி பழம் போட்டு இது நல்லா நம்ம கிளறி விடலாங்க. தக்காளி பழம் இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்ததை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது 3ம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்காக இது கூட நான் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் இது கூட வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை வந்து போகணும். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கிளறி விடலாம். நம்ம இது கூட வந்துட்டு சப்பாத்தி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகி தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சப்பாத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த சப்பாத்தி வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிரட்டி விடலாங்க. இப்போ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று நான் நல்லா மிக்ஸ் ஆகி பிரட்டி விட்டுருக்கேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காரமும் வந்து கம்மியாக நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நான் வேறு எந்த ஒரு அதிகமான ஸ்பைசஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதிக ஸ்பைசஸ் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் எல்லாமே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கூட வந்து ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான கொத்து சப்பாத்தி வந்து ரெடியாக இருக்குது. இதுலேயே நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாம். இன்னொன்று எக்கு கொத்து சப்பாத்தி செய்யலாங்க. அது இன்னொரு வீடியோவில் நான் அதை அப்லோட் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான கொத்து சப்பாத்தி வந்து ரெடியாக இருக்குது. சிம்பிள் பிளைன் கொத்து சப்பாத்தி.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸில் வந்து இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைம்லாம் இழுக்காதுங்க. இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் ஐட்டமாகவும் இதை நீங்கள் ரெடி பண்ணி தரலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சுவையான அட்டகாசமான கொத்து சப்பாத்தி வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.